இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுட்டு இருக்கலாம்ல. கீழே சாப்பாடு சிந்திடக்கூடாது. அது நம்ம ஊரில் மோதிராப்பழம். நம்ம 2 பேரும் மோதிரம். சரியா? அந்த வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் தான் இன்றைக்கும். அப்பளம் குழம்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஆனால் நம்ம வந்து சைடிஷ் வந்து அதிகமாக வைக்கலை. இன்றைக்கி வந்து வேலையும் அதிகமாக இருந்ததுனால சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க இது வந்து கறி குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து கூட்டு பொரியலாம் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஆம்லேட்டு, அவிச்ச முட்டை மட்டும்தான். குழம்பும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. என்னது அது? என்னது? எல்லா குழம்புனா நேற்று வச்ச குழம்பா? ஓகே, நேற்று வச்ச தீயல் குழம்பு. அதை சூடு பண்ணி அது ஒரு கூட்டே வச்சுட்டாங்க. சரி, ஓகே, சூப்பராக இருக்கும். அது புளி ஊற்றி பண்ணதுனால நல்லா தான் இருக்கும். அப்பளம் குழம்பு எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். எனக்கு வந்து அப்பளம் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அம்மா வைக்கும்போதுலேருந்து எனக்கு அப்பளம் குழம்பு ரொம்ப பிடிக்கும். என் ஒய்ஃப் வச்சாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அந்தளவுக்கு தான் சூப்பராக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த கறிக்குழம்பு டேஸ்ட்டு கறிக்குழம்பு தோற்று போயிடும். சூடு தான் கொஞ்சம் போகாச்சு. எப்படி இருக்கு? இதுதான் நல்லா இருக்கு. அதுவுமே நல்லா தான் இத்தனை இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. குழம்பு பூரா காலி பண்ணிட்டேன். ஆல்ரெடி அப்பளம் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அவங்கள மதித்து அவங்க நம்ம வீடியோ போடணும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ அதுக்காக எல்லா வீடியோவும் வரும். கொஞ்சம் எங்களுக்கு வந்து டக்குன்னு எது சிம்பிளாக ஈஸியாக போகுது, ஏன்னா வேலை இருக்கிறதுனால சிம்பிளாக ஈஸியாக முடிகிற டக்குன்னு எடுத்துகிட்டு பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ அதனால் ஒருத்தர்லாம் கேட்டிருக்காரு. எனக்கு அது என்ன டேஸ்டிங்னு தெரியல. சங்கரா மீன், பாவக்காய், அப்புறம் வேறு என்ன கிடையாது, பாவக்காய் பொரியலா? அது எப்படி சாப்பிட்றீங்கன்னு தெரில. மீன் குழம்பு பாவக்காய் பொரியல் போடணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து போட முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கண்டிப்பாக போடுவேன். ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் தயிர், கெட்டி தயிர், மாங்காய் ஊறுகாய் வச்சு போட சொன்னாங்க சாப்பாடு. அதுக்கெல்லாம் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது. எனக்கும் கோல்டு அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கட்டும், அந்த டயத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சில வீடியோக்கள் வந்து என்னோடய வீடியோ போட மாட்டேறீங்க அப்படின்றீங்க. காரணம் இதுதான். அது வந்து அதுக்கான டைம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக போடுறேன், யாரும் கோச்சிக்கிறாதீங்க. குழம்பு பூரா ஊற்றிட்டேன்.
ஆனியன் இருக்கு அதில். அரிசியை பாலிஷ் பண்ணுறேன்னு அதில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துடுறாங்க. வெறும் சக்கை தான். இது ரேஷன் அரிசினாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுதான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நேற்று வச்ச குழம்புக்கு சூப்பராக இருக்குது சித்ரா. நான் சாப்பாடுக்கு அத்தை போட்டு சாப்பிடல. காரம் இல்லை, எனக்கு கோல்டு. அதான் நீ செஞ்ச ஹோம்மேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல, அது இன்னும் அந்த வீடியோ போடவே இல்லை, அது இன்னும் எடிட் பண்ணவே இல்லை. ஹோம்மேட் ஐஸ்கிரீம் அதை சாப்பிட்டதுனால தான் எனக்கு கோல்டு. ஐஸ்கிரீம் வேறு லெவல். ஆனால் கடையில் கூட இப்படி இருக்காது. ஃபினிஷிங்க்கு நேற்று வச்ச தீயல் குழம்பு. நீ பார்த்தியா அந்த பக்கோடா, அந்த கூட்டு பொரியலாம் இல்லாமல் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.
வயிறும் கரெக்டாக இருக்குது. இவ்வளோ பேசணும்ல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டாக கேட்டது அப்பளம் குழம்பு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் நான் சாப்பிட்றது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலு. இன்றைக்கி வந்து பொரியல் தான் மிஸ்ஸிங். ஸோ இதுக்கு வந்து பொரியல் எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. ஓகே தான். அடுத்தடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் கேட்குறத கொஞ்சம் சிம்பிளாக கேளுங்க. எனக்கு வந்து வேலையை வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி. எனக்குன்னு விட நான் சாப்பிட்றது மட்டும்தான், என் ஒய்ஃப் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் மனதில் கருத்தில் கொண்டு கொஞ்சம் வேலைப்பாடுகள் கம்மியான உள்ள ரெசிபியெல்லாம் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஏதோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்களே, என்ன கேட்டாங்க? அக்காவை காட்டுங்க, அக்காவை வந்து வீடியோவில் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ அக்கா வந்து மீடியாவில் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து இஷ்டம் கிடையாது. ஸோ நாட்டு நடப்பு தெரியும் அவங்களுக்கு, அதனால் எனக்கு வந்து வீடியோவில் வர்றது பிடிக்காது. நானும் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போட்ட ஆரம்பத்தில் ரீல்ஸ்லாம் பண்ணி போடலாம், எல்லா கப்புள்ஸ் மாதிரியே ரீல்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கூப்பிட்டேன். அவங்களுக்கு இதில் இஷ்டம் இல்லைங்கும்போது நான் வந்து அவங்கள கம்பல் பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான் நம்ம ஃபுட் சேனலில் இறங்கிட்டேன். எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சேனலில் இறங்கிட்டேன். ஸோ அவங்கள காமிக்காததுக்கு ரீசன் இது மட்டும்தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. அவங்களுக்கு வந்து மீடியாவில் வர்றது பிடிக்காது, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அடிக்கடி மீடியாவில் வர்றது பிடிக்காது. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10K சப்ஸ்கிரைபர் வந்தப்போ சொல்லியிருந்தோம். 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் 100K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் காமிக்கப்படும். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் அழகு தான். சரிங்களா? கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸ் வந்து காட்டுறேன். 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. கண்டிப்பாக இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, வீடியோ கட் ஆகிடும், நான் பேசி முடிச்சிடுவோம். ஸோ நன்றி, வணக்கம்.